பிரசங்க வாக்கியமாக எசேக்கியேல் 47 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் 9 வசனங்களில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். இதை நான் உங்கள் முன்னே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயும் நாம் எல்லாம் சரியாக செய்கிறோமாங்கிறது நமக்கு தெரியாது. நான் தினமும் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணும்போது படிச்சுட்டு வர பகுதியை தான் வாசிப்பேன். இந்த ப்ரோக்ராம் பற்றி பேசும்போது நான் கேட்டிருந்தேன், இசப்பா எனக்கு என்ன வார்த்தை தாங்க அப்படின்னு சொல்லி. கடந்த 3 நாட்களாக ஒரே அந்த அதிகாரத்தில் உள்ள வசனங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். சரி, இதிலேருந்து தான் கர்த்தர் நம்மளை பேச சொல்கிறாருங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருந்துச்சு. ஆனால் நேற்று எனக்கு நம்ம அந்த பூதத்தான் குடியிருப்பு ப்ரேயருக்கு போயிருக்கும்போது பாஸ்டர் சொன்னாங்க என்ன வார்த்தை பேசணும் அப்படிங்கும்போது சங்கீத பகுதி அதை வேதத்துலேருந்து சொல்கிறதாங்க அந்த மெசேஜில் சொன்னாங்க. அப்போ எனக்கு உறுதிப்படுத்திக்கிட்டே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நம்ம பிரசங்கிக்கலாம் அப்படின்னு. இப்போ எசேக்கியேல் 47 பார்க்குறோம். 1ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உலக வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது எப்படின்னு சொல்கிறது, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருக்கிறது. இங்கே கிழக்கு அப்படிங்கிறது எதை குறிக்குன்னு நான் பார்த்தேன்னா, நம்மளுடைய ஆரம்ப நிலை, அதாவது ரட்சிக்கப்பட்ட முன்னோ அல்ல ரட்சிக்கப்பட்ட அப்புறமோ, அது நாம் வாழ்கிற வாழ்க்கையின் பொறுத்து அதில் நம்ம ஆரம்ப நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத குறிக்கு. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அடுத்த நிலைக்கு முன்னேறுது. நம்ம இதில் ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒருவர் இருக்கிறாரு, அவங்க கூட 4 பேர் பயணிக்கிறாங்க. 4 பேர் எப்படி இருக்குன்னா, ஒரு நதியோரமாக பயணிக்கிறாங்க. நதியோரமாக பயணிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம், எல்லாருக்கும் தெரியும், மணல் இருக்கும். அந்த மணல் நம்ம நடப்போம். அந்த தரையில் நடக்கிற ஆரம்ப நிலை முதலாவது. 2வது சிலர் ஆசைப்படுவாங்க. அதில் ஒரு நபர் ஆசைப்படுறாரு, கொஞ்சம் அந்த நதியில் காலை நனைச்சி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி. நினச்சி பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். சரி, அந்த 2வது நபர் நினச்சி பார்க்கவும் 3வது நபருக்கு தோணுது, நம்ம அதுக்கும் கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது நம்மளை முழங்கால் அளவு போகும் பொழுது நம்மளுக்கு என்ன இருக்குங்கிறது தெரியாது. நம்ம தரையில் நடக்கும்போது கல் கரடு இருக்குங்கிறத நம்ம அறிவோம். ஆனால் நமக்கு ஒரு முழங்கால் அளவு தண்ணீர் வந்ததுன்னா உள்ள மணலில் முள் கிடக்கா கல் கிடக்கா இல்லைன்னா வேறு எந்த ஒரு பொருளும் நம்மளுக்கு குத்துமாங்கிறது தெரியாது. இது நம்ம ஆவிக்குரிய நிலையில் ஒரு போராட்ட நிலைன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். 3வது நம்மளுக்கு இடுப்பளவு அங்கே போகும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீந்த ஆசைப்படுவாங்க. நமக்கு ஒரு தண்ணிக்குள்ளே போனாலே நம்மளுக்கு ஆசை இருக்கும், நல்ல மூழ்கி குளிக்கணும்னு நம்ம நினைப்போம். இப்போ நம்மளுக்கு எவ்வளவு அந்த இடுப்பளவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு ஒரு உணர்வு என்னன்னா, அடுத்த கட்டமாக நம்ம நீந்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த நீந்திர நிலைமை 4வது மனுஷனுக்குள்ளே புறப்படுது. இதில் நம்ம 1ஆம் வசனத்துலேருந்து நம்ம பார்க்குறோன்னா, அடுத்த 2-3 வசனங்கள் 4-5 வசனங்கள்லாம் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்குன்னா, 2ஆம் வசனம் பாருங்க, அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்ந்திருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்தது. நம்ம போய் கால் நினைக்கிறோம்ல, அது நம்ம கணுக்கால். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, முழத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதில் ஒரு முழங்கிறது 45 சென்டிமீட்டர் நம்மளுக்கு இருக்கும். அப்போது 1000 முழம் அப்படிங்கிறது 45 மீட்டருக்கு நம்மளுக்கு 450 மீட்டருக்கு நமக்கு இருக்குது.
அந்த புருஷன் அளந்தான்னு சொல்கிறது வேறு யாரும் சொல்லலை, அது வேத ஆராய்ச்சியின்படி சொன்னதில் தேவதூதர் அப்படிங்கிறத நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம எவ்வளோ தூரம் தேவனோடு இடைப்படுகிறோம், அதற்கு நம்ம எப்படி காணப்படுகிறோங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். முதலாவது என்ன செய்யணும்னா, நம்ம அந்த கணுக்கால் அளவில் நம்ம ஆரம்ப நிலைக்கு இருந்தோங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த கணுக்கால் அளவில் அபிஷேகம் எப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதல் நிலை. என்னென்னா ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதல் நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் விளக்கம் எப்படி சொல்லலான்னா, ஒரு புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க வருவாங்க, அபிஷேகம் பெறணும்னு நினைப்பாங்க. ஆனால் முதல்ல ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க. அப்போ மற்ற ஜனங்கள் சொல்லுவாங்க, இப்போ இடையில போனவங்க இவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணுன்னு இருப்பாங்க, ஆனால் அவங்க தரையில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த நிலையில் நம்ம இருக்கும்போது அப்படியே அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நாம் தேவனுக்குள்ளே இருக்கிறவங்க அடுத்த நிலைக்கு முன்னேறணும்னு நாம் நினைக்கணும். அந்த கணுக்கால் அளவிலே நம்ம இருந்துடக்கூடாது. அதுக்கு எடுத்துக்காட்டாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள். நம்ம அவருக்குள்ளே இருக்கும் பொழுது தான் தேவனுடைய ஆவியினால் நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட முடியும். இப்போ அந்த கணுக்கால் அளவுடைய அபிஷேகத்தின் 4 அடையாளங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு 4 அதாவது நான் தியானித்ததில் 4 அடையாளங்கள் பார்த்தேன். அந்த 4 அடையாளங்களில் முதல் நம்ம நடக்க ஆரம்பிக்கும். ஒரு புதிய விசுவாசி அது வேதம் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, ஆனால் ஆரம்ப நிலையிலே இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பலவீனம் வரலாம், இல்லை பின்ன போராட்டங்கள் அவங்களுக்கு வரலாம். அது எப்படி சொல்லலான்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் ஆரம்ப நிலையில் இருக்கிற அந்த புதிதாய் நடத்தப்படுறவங்களுக்கு நம்ம பார்க்கலாம். உதாரணமாக அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இப்போ புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க நான் முன்னமே சொன்னேன், வேதம் வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் ஆலயத்துக்கு வர்றதுலையும் முதல் ஆளாக இருப்பாங்க, நேரம் தவறாமல் வருவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே என்ன வாஞ்சை இருக்குன்னா, குழந்தைத்தனத்தில் உள்ள ஒரு வாஞ்சை இருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம எப்படி ஊட்டுறோமோ, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நாம் தான் அவங்களுக்கு என்ன செய்வோம், உதாரணமாக இருந்து அவங்கள எப்படி பராமரிப்போமோ அதே போல் இந்த நடக்க ஆரம்பித்தல் அப்படிங்கிற ஒரு அடையாளம் நம்மளுக்கு காணப்படுது. ரெண்டாவது ஈரமாகுதல். ஈரமாகுதல்னால் கால் மட்டும் நனைகிறதில்ல, அந்த நம்மளுடைய அபிஷேக நிலையானது நம்மளை தொடணும். வந்தோம், ஆராதித்தோம், போனோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த நிலையில் இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் நம்ம வந்தோன்னா அடுத்த கட்டமாக நம்மளுடைய அந்த ஒரு சின்ன அபிஷேகத்தின் நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். மூணாவது தடுமாற்றம். பலவித போராட்டங்கள் நம்மளுக்கு வரும். மற்றவங்க நம்மளை சொல்லுவாங்க, இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுறீங்க, இப்படி வர்றீங்க அப்படிங்கும்போது புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லும்போது முதல்ல வைராக்கியமாக இருப்பாங்க. போக போக அவங்களுக்கு தோணும், இவங்க சொல்கிறதெல்லாம் சரிதானே அப்படிங்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு சின்ன, ஏன்னா அவங்க உலக பிரகாரமான காரியத்தில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த பயமானது வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம். நான்காவது அடையாளமாக தாகம். நமக்குள்ளே எவ்வளோ தாகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் நம்ம சில வேளைகளில் நம்ம இந்த தாகத்தில் தான் மிகவும் நம்ம குறைபாடு உள்ளவங்களாக இருப்போம். ஏன்னா ஒரு நாள் ஜெபிப்போம், பலவீனம் வந்தால் நம்ம என்ன செஞ்சுருவோன்னா, சரி இன்றைக்கி ஜெபம் பண்ண நேரம் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை ஒரு வேலையாக இருந்துச்சுன்னா, இல்லை இன்றைக்கி முடியலை, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம தாகத்தோட அளவு என்றைக்குமே குறையக்கூடாது. கணுக்கால் அளவில் எப்போதுமே நம்ம நின்றக்கூடாது. அந்த தாகம் எப்படின்னா, உதாரணமாக நம்ம மானை சொல்லலாம். மான் தந்த நீரோடைய வாஞ்சித்து எப்படி கதறுதோ அதை போல் நம்முடைய ஆத்மா கத்தர் இடத்துல வாஞ்சியாக இருக்கணும். அதை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நிலையாக என்ன சொல்லுதுன்னா, ஆழத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். எத்தனை அவசரம்னா
எசேக்கியேல் 47:5 ஆழத்துக்கு போன்னு சொல்லியிருப்பார். அந்த அபிஷேகம் வந்து வார்த்தையிலேருந்து எப்படி வருது? நம்ம ஆலயத்துக்கு போகிறது. ஆலயத்தில் போகிறது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஆழத்துக்கு போன்னு சொன்னது நம்மளுடைய அடுத்த நிலை. ஒரு முழங்கால் அளவுக்கு நாம் வர்றோம். அடுத்து ஆலயத்துக்கு வர்றது, இயேசுவுடைய வார்த்தைகளை கேட்குறதும் ஆண்டவர் நமக்கு சொல்லுறபடி நம்ம நடக்கிறதுக்கும் நம்ம வாஞ்சி உள்ளவங்களாக இருக்கணும். அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையின் சுத்திகரிப்பு. இந்த நிலையிலலாம் நம்ம வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி சுத்திகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தேவன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது பலவித போராட்டங்கள் வர்ற சமயத்தில் நம்ம வழி விலகி போகிற நேரங்கள் உண்டு. நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிஞ்சாரியாமலோ சில பாவங்கள் நம்மளை நெருக்கும். அந்த வேளையில் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னா பாதுகாப்பார். நம்ம அவருக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம போகிற இடமெல்லாம் என்ன செய்யணும்? சுகம் உண்டாகும். நம்ம போகிற இடமெல்லாம் என்ன செய்யணும்? ரட்சிப்பு உண்டாகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முன்மாதிரியாக இருக்கணும். கணுக்கால் அளவு வந்து நம்மளுடைய ஆரம்ப நிலை தான். ஆனால் அந்த ஆரம்ப நிலையிலேயே என்றைக்குமே நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம முழங்கால் அளவுக்கு அடுத்து போகணும். முழங்கால் அளவுன்னு எதை குறிக்கினா, நம்ம முட்டி எவ்வளோ நம்ம ஆண்டவரை கிட்டி சேருறோம், எவ்வளோ ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம், முழங்கால முடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு நிறைய பேருக்கு பலவீனம் உண்டு. இந்த நாட்களில் பலவீனப்பட்டவங்களாம் ஒன்று உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க, நின்று ஜெபம் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு சிலர் இருந்துன்னா முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பாங்க. உட்காந்து ஜெபம் பண்ணாலும் நின்று ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்குறோம் தான். நம்மளுடைய உறவு எவ்வளோ தூரம் ஆண்டவருக்குள்ளே நெருங்கி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது காரியமாக முழங்கால் அளவில் நம்ம முட்டியை முடக்கி ஜெபிக்கிறோம். முதல் காரியமாக நம்ம ஆரம்ப நிலையில் நடக்கிறோம். ரெண்டாவது காரியமாக நம்ம என்ன செய்யறோம்னா முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம். நம்மளுடைய முழங்கால் அளவு வந்து ஜெபத்தை குறிக்கு. நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவரோட உறவாடுறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அதுக்கு நம்மளுக்கு என்னென்னா ஒரு தாகம், அதுலேயும் நம்மளுக்கு ஒரு தாகம் வேணும். யோவான் 7:37-38 பார்க்குறோம். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய தாகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இலக்குறிக்கு. சரிங்களா? நம்மளுடைய முழங்காலுடைய ஜெபம், ஒப்பு கொடுத்தல், உறவு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். முழங்கால் அளவு அபிஷேகத்தில் 5 அடையாளத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதில் முதல் அடையாளமாக நம்மளுடைய ஜெப வாழ்க்கை. அதாவது நம்ம ஜெப வாழ்க்கை எவ்வளோ ஆழமாக போகிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். முதலாவது நம்மளுடைய ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, லூக்கா 22:41, லூக்கா 22:41. இயேசு அந்த பாடுகளை பாடும் பொழுது முழங்கால் போட்டு ஜெபித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை போல் நாம் என்ன செய்யணும்னா முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். நம்ம 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அல்ல. அது ஆரம்ப நிலையில் உள்ளவங்க ஜெபிக்க தெரியாத நிலையில் வருவாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சு பார்ப்பாங்க, 10 நிமிஷம் ஜெபிச்சு பார்ப்பாங்க, அப்புறம் கூட்டி கூட்டி ஓரளவுக்கு கொண்டு போவாங்க. இப்போ நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருந்தோம் அப்படின்னா முழங்கால் அளவில் இருந்துடக்கூடாது. முழங்கால் அளவில் முட்டி போடுறோம், ஜெபிக்கிறோம், தேவனோட உறவாடுறோம். அது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அல்ல. எவ்வளோ நேரம் ஆண்டவரோடு நம்ம உறவாடுறோமோ அவ்வளோ தூரம் ஆண்டவர் கூட நம்ம நெருங்கணும். அதுக்காக ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வார்த்தை என்னென்னா, வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்மளுடைய பசி தாகம். ரெண்டாவது வார்த்தையாக கர்த்தர் நம்மளுக்கு சொல்கிறது வார்த்தையின் மேலே பசி தாகம். வார்த்தையின் மேலே பசி தாகத்திற்கு 1 பேதுரு 2:3 அந்த வசனத்தை தான் எடுத்திருந்தேன். நம்ம குழந்தையை போல என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். வாஞ்சித்து நம்ம விரும்பும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு வெளிப்படும் பொழுது
நம்மளுக்கு அது ஆரோக்கியம் உண்டாகும், நம்ம பசி ஆற்றப்படும். ஒரு உலக பிரகாரமாக ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு பெரியவங்களுக்கோ பசிச்சா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு இருக்குன்னா, ஆவிக்குரிய வளர்ச்சியிலையும் நம்ம வளரணும் அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு வேணும். நம்ம என்ன செய்யணும்? உறவாடும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு வாஞ்சியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்ம அந்த பசி நம்மளுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். அந்த ஆத்ம பசியில் மேலே நம்ம என்ன செய்யணும்? விருப்பம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். 3வது வார்த்தை, சுயம் நம்மளிடத்துல உடைக்கப்படணும். முழங்கால் அளவில் வந்தால் என்ன செய்வோம்? ஓரளவுக்கு நம்மளுடைய சித்தம் இல்லை, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு செய்யணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு. அந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். சுயம் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம மாற்றணும்? லூக்கா 22:42 சொல்லியிருக்கு. ஆண்டவர் அந்த வியாகுலப்படுற சமயத்தில் சொல்லுவார், இது உமக்கு சித்தமானால் எனக்கு ஆகக்கடவுது அப்படின்னு. என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆகக்கடவுது அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நாமளும் எல்லா விஷயத்துலேயும் நம்ம சரியாக செய்வோமான்னு தெரியாது. ஆனால் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். நம்மளுடைய சுயம் என்ன செய்யணும்? உடைக்கப்படணும். 4வதா, பரிசுத்தத்தின் உணர்வு. எப்படின்னா, கணுக்கால் அளவுலேருந்து முழங்கால் அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு படி வளர்ந்துருந்தோம். இப்போ என்னென்னா, நம்மளுடைய பரிசுத்தில் ஒரு உணர்வு வேணும். ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளை கண்டித்து உணர்த்துவார். நம்மளுடைய பாவம் நம்மளிருந்து நீங்கணும். அது நம்ம செய்கிற தவறு ஆண்டவருக்கு முன்பே அவரை துக்கப்படுத்தாத அளவுக்கு நம்மளுடைய அபிஷேகத்தின் அடையாளமானது, முழங்கால் அளவனுடைய அபிஷேகத்தின் அளவானது அவருடைய நாமத்தையோ அவரையோ நம்ம துக்கப்படுத்தாத அளவிற்கு நம்ம நடந்துக்கிடணும். அதுக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4:30 பார்க்குறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அசுத்தத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகணும். பல விஷயத்தில், வாலிபர்களானாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி, பல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அசுத்தமான காரியங்கள். இந்த உலகம் வளர்ச்சி அடைந்துக்கிட்டே போகுது. பல காரியங்களில் நம்மளை கண்ணார பார்க்குறதும் சரி, காதால் கேட்குறதும் சரி, நம்ம மற்ற விஷயங்களில் மற்றவங்க நம்மளுக்கு சொல்லுகிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் நம்ம நெருங்கி வரலாம். நெருங்கி வரும்பொழுது அந்த பாவத்தை நம்மளுக்கு செய்யக்கூடாதுங்கிற உணர்வு நம்மளுக்குள்ள அபிஷேகம் இருக்கும் பொழுது என்ன செய்வோம்? நம்மளுடைய ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார். அதை நம்ம சொல்லிடுவோம். 4வது அடையாளமாக பார்க்குறோம். 5வது அடையாளம், மற்றவங்களுக்கான பாரம். நம்ம எவ்வளோ தூரம் பாரப்படுகிறோம். அது எப்படி சொல்லப்போனால், தனக்கான பாரம் அல்ல, தான் குடும்பத்துக்கான பாரம் அல்ல. நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் சொந்த பந்தங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்கள ரட்சித்து தாங்க ஆண்டவரே, அவங்க எங்களை பார்க்கணும், எங்களை கேலி கிண்டல் பண்ணுறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டது உம்மாலங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சிலர் தவறான ஜபம் கூட பண்ணுவாங்க. அபிஷேகத்துக்குள்ளே நாம் இருக்கும்போது, அதாவது தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்மளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்துவார். வேதத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்கா, அழகாக சொல்லியிருக்கா ஆண்டவர். சங்கீதத்தில் சொல்லியிருக்காங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்மளுக்கு ஆலோசனை தருகிறவரும் அவர் தான், நம்மளை போதித்து நடத்துகிறவரும் அவர் தான். அவர் அவருடைய வேலையில் சரியாக இருப்பார். நாம் சில நேரத்தில் தவறி போயிடுவோம். அந்த தவறை சரி செய்வதற்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னா நம்மளுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. கண்டிப்பாக நம்மளுடைய அபிஷேகம் தேவை. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது எபேசியர் 3:14 பிதாவின் முன்பாக பவுல் சபைக்காக முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். எபேசியர் 3:14 பிதாவினிடத்தில், அதாவது தேவனாகிய கர்த்தரிடத்தில் பவுல் சபைக்காக வேண்டுதல் பண்ணினார். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணினார்.
இதே போல் நம்ம மற்றவங்க ரட்சிக்கப்படணும். அதாவது தேசத்திலேயோ அதாவது ஊழிய ஜனங்களுக்கோ போதகர்களுக்கோ பல ஊழியங்களில் ஈடுபடுறவங்களுக்கோ நாம் எவ்வளோ தூரம் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்த்தோன்னா ரொம்பவே குறைவு. ஏன்னா நம்ம காரியங்களுக்கே அதிகமாக ஜெபிப்போம். சிலர் அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லா விஷயத்துலையும் ஜெபிப்பாங்க. யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. சில காரியங்களில் நம்ம தவறு செஞ்சுருப்போம். நம்ம எவ்வளோ ஆண்டவர் இடத்துல நம்ம நெருங்கி ஜெபிக்கிறோம் மற்றவங்களுக்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கணுக்கால் நிலையில் நம்ம நடந்து வருகிற அது அனுபவம். முழங்கால் நிலையில் நம்ம முட்டி போடுறோம், முடக்கி ஜெபிக்கிறோம். கவனம், நம்மளுடைய கணுக்கால் அளவில் இருக்கிற கவனம் எப்படி இருக்குன்னா, நான் எப்படி இருக்கேன் அதாவது நான் அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, சுயம். அந்த சுயம் நம்மளுக்குள்ளே இருக்கும். நான் எந்த அளவில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம கணுக்கால் அளவில் இருக்கிற அந்த கவனத்தை நம்மளுக்கு குறிக்கும். இதே நம்மளுக்கு முழங்கால் நிலையில் கவனம் எப்படி இருக்குன்னா, உங்கள் சித்தம் ஆண்டவரே, என் சித்தம் ஒன்றும் இல்லைப்பா, உங்களை நீங்கள் சொல்கிறபடியே நான் கேட்டு நடப்பேன் அப்படிங்கிற ஒரு கவனம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அடுத்த நிலைக்கு நம்ம பார்க்கும் பொழுதுனா நம்மளுடைய ஜெபம். நம்ம தேவை, நான் சொன்னேன் நம்ம தேவைக்காக நம்ம ஜெபிக்கிறது வேறு, அது ஆரம்ப நிலையில். முழங்கால் அளவில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற நிலையில் நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கடுத்து வார்த்தை எப்படின்னா, நம்ம கேட்குறதுல மாத்திரம் இல்லாத முழங்கால் அளவில் நம்முடைய வார்த்தை எவ்வளோ தூரம் தியானிக்கிறோம், உறவாடுறோம், வேதத்தில் தங்களை எவ்வளோ கவனத்தை செலுத்துகிறோம், தியானிக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். கணுக்கால் அளவில் நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளோ போராட்டம் வரும்னா நமக்கு அது தெரியாது. முழங்கால் அளவு, அதாவது ஒரு படி நம்ம மேலே ஆண்டவருக்குள்ளே கிட்டி சேரும் பொழுது பலவித போராட்டங்களை சத்ரு நம்மளுக்கு ஏற்படுத்துவான். அதில் முதல் போராட்டமாக நம்மளுக்கு சோம்பல். முன்னமே சொன்னேன், இன்றைக்கி ஜெபிக்கலைன்னா என்ன, நாளைக்கு நம்ம ஜெபிச்சுக்கலாம், ஆண்டவர் என்ன நம்மளை என்ன தண்டிச்சிரியா போகிறாரு, ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், இன்றைக்கி நம்மளை மன்னிச்சிருவாங்க, நம்ம நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், அந்த நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய சோம்பல். நம்மளுடைய ஆழம், அதாவது அபிஷேகத்துக்குரிய ஆழமானது அதில் நமக்கு குறையுதா இல்லை அதிகமாகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கு எடுத்துக்காட்டாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம் பலவீனத்தில் தான் இருக்கும், ஆனால் நம்மளுடைய ஆவி என்ன செய்யணும், உற்சாகமாக இருக்கணும். பலவீனத்தை ஆண்டவர் மாற்றி தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மளை என்ன செய்வோம், பலன் அடைவோம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கு, நீங்கள் பரிசுத்த ஆவினால் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் எங்கேயும் போய் நீங்கள் என்ன செய்வீங்க, சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்மளுடைய சரீரம் எப்பொழுதுமே பலவீனம் உள்ளது தான். ஆனால் கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளுடைய ஆவி என்னச்சின்னா ஒரு உற்சாக நிலைக்கு அடையும். ரெண்டாவது நமக்கு வர்ற போராட்டம் என்னன்னா குழப்பம். எப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரா, இல்லை நானா இந்த காரியத்தில் ஒரு முடிவு எடுக்கிறேனா, ரெண்டு கட்ட நிலையில் நம்ம இருப்போம். இது சரியா இல்லைன்னா இது ஆண்டவர் பேசுனதா, ஆவியானவர் நம்மளை கூட பேசுனா நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சிருக்குமே, இல்லைன்னா ஒரு உந்துதல் கிடச்சிருக்குமே, இல்லைன்னா மற்ற யார் மூலமாக இருந்தும் நம்மளுக்கு ஒரு உணர்வு நம்மளுக்கு உண்டாயிருக்கும், நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ஆனால் இது நான் தான் பண்ணுறேன்னா அப்படிங்கிற நம்ம நிலையில் இருப்போம். இது நம்மளுடைய ரெண்டாவது போராட்டம், நம்மளுக்குள்ள குழப்பம் வரும். யோவான் 10:27 நம்மளுடைய ஆவியானவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு குழப்பமோ சந்தேகமோ வராது. நம்ம சுயமாக செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய நிலை என்பதை நம்ம அறிவோம். நம்ம தவறும் செஞ்சுருக்கலாம். ஆனால் ஆவியானவருடைய நடத்துதல், அதாவது அவருடைய ஆடுகளாக நமக்கு ஆடும் படும் பொழுது
நம்ம என்ன செய்வோம்னா நேரான பாதையில் நடத்தப்படுவோம். அந்த குழப்பம் அப்படிங்கிற போராட்டம் நம்மளோட வர்றது மிக குறைவு தான். மூணாவதாக நம்ம என்ன செய்வோம்னா பின்னுக்கு தள்ளப்படுவோம். பழைய பாவங்கள், பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்கள் இது என்ன செய்யும்னா நம்ம அவருக்குள்ளே கொஞ்சம் கிட்டி சேரும் பொழுது, அதாவது நெருங்கி வருகிற சமயத்தில் இந்த போராட்டம் நம்மளுக்கு வரும். இது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா மூணாவது போராட்டம். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம முழங்கால் அளவில் இருந்துடக்கூடாது, அடுத்தபடியாக நம்ம முன்னேறணும். ஆவியானவர் சொல்லியிருக்க எசேக்கியேல் 47:4 பார்க்குறோம், அவன் மறுபடியும் 1000 முழம் அளந்தான். திரும்பவுமா ஆண்டவர் இந்த 450 மீட்டர், அதாவது அந்த தூதர் 450 மீட்டருக்கு அளக்குறாரு. அந்த அளவானது என்ன செய்யணும்னா அதிகரிக்கணும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அளக்குறாரு. ஆண்டவர் அல்ல, தேவதூதர் 450 கடந்து கொண்டே போகுது. இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சியானது படிப்படியாக கடந்து போகணும். அடுத்தபடி முன்னேறி வைக்கணும். எப்படின்னா நம்மளுடைய நேரத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்கணும். நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறதுல நம்மளை அர்ப்பணிக்கணும். அவர் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த முழங்கால் அளவின் அபிஷேகத்தின் பலன் என்னன்னா, நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோமோ அதுக்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். யாக்கோபு 5:16 யாக்கோபு 5:16 வசனத்தில் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நம்மளுடைய ஜபம் எவ்வளோ தூரம் நம்மளை தாங்குது அப்படிங்கிறத இதில் குறிக்குது. இதற்கு எடுத்துக்காட்டாக எரேமியா 33:3 நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். எப்படின்னா ஒரு பலன் நமக்கு கிடைக்கு. நாம் அறியாத, நமக்கு எட்டாத, நம்ம நினச்சி பார்க்காத அளவில் நம்ம காரியம் என்ன இருக்கோ அதை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறேன்னா சரியான நேரத்தில் நமக்கு தருவார். இது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அதற்கப்புறம் எசேக்கியேல் 47 அளந்தார் இல்லையா, இடுப்பளவாக தேவதூதன் அளப்பார். அது நம்மளுடைய மூன்றாவது படிநிலை. இடுப்பளவில் நம்மளுக்கு அவர் நம்மளை கொண்டு போகும் பொழுது அந்த இடுப்பளவானது எதை குறிக்கினா, நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய விருப்பம் ரெண்டையும் குறிக்கு. அதில் நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். மூன்றாவது நிலையாக இடுப்பளவில் நம்மளுடைய உணர்வு, அப்புறம் நம்மளுடைய விருப்பம், இது கட்டுப்பாடு. இடுப்பளவு நம்ம பார்க்கும் பொழுதுனா ஓரளவுக்கு நம்ம தண்ணிக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். ஒருத்தங்களுக்கு நீச்சல் தெரியலனா இன்னொருத்தங்க என்ன செஞ்சுக்கலாம், கைப்பிடிச்சி இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு என்ன செய்வாங்க, பழக்க வைப்பாங்க. நம்ம அந்த மூணாவது நிலையில் அப்படி இருந்துடக்கூடாது. கணுக்கால் அளவில் நம்ம நடக்கப்பட்டுட்டோம், அதாவது நடக்க ஆரம்பித்தோம். முழங்கால் அளவில் நம்ம இன்று ஜெபிக்க நம்ம முழங்கால்களை, அதாவது முட்டியை முடக்கணும். இப்போ இடுப்பளவு வரும்பொழுது நம்மளுடைய வலிமை நம்மளுடைய சரீரத்திற்கும் நம்முடைய பாதத்துக்கும் இடைப்பட்ட அளவில் நமக்கு இருக்குது. இந்த அளவில் நம்ம இருக்கும்போது ஓரளவுக்கு வலிமை நமக்கு இருக்கும். வாலிபர்களானுக்கானும் பெரியவங்களுக்கானாலும் நம்மளுக்குள்ள ஒரு வலிமை இருக்கும். இந்த வலிமையானது தேவனுக்குள்ளே எப்படி நம்மளுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது அந்த இடுப்பளவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தின் அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இடுப்பளவு அபிஷேகத்தின் அடையாளங்களில் முதல் அடையாளமாக உணர்வுகள் மேலே ஆவியானவரின் கட்டுப்பாடு. இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக ஆவியின் கனிகள் 9 நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இவ்வளவும் ஆவியின் கனிகள். இந்த ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் இருக்கா அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன்.
இப்போ நானே எடுத்துக்கிட்டேன்னா ஒரு சில விஷயம் கோபப்படுறேன்னா நான் என்ன நிதானித்து பார்க்கணும். கோபப்படக்கூடாது. நான் வந்து என்ன செய்யணும், என் கோபத்தை குறைச்சிக்கணும். நான் என்ன பண்ணணும், சாந்தமாகணும். அதாவது ஒருத்தங்க மேலே எனக்கு பகையோ கசுப்போ விரோதமோ வந்தால் நான் அதிலிருந்து மீண்டு வரணும். ஆவியானவரின் கட்டுப்பாடு எனக்குள்ளே இருந்தால் நான் என்ன செய்யலாம், அதிலிருந்து மீண்டு வரலாம். இல்லைன்னா பழைய நிலையில் நான் கோபப்படுகிற காரியங்களானாலும் சரி, எரிச்சலான காரியங்களானாலும் சரி, நான் வீழ்ந்து போகிறதற்கு என்ன செய்யும், ஏதுவாக இருக்கும். அதனால் நம்மளுடைய உணர்வின் மேலே தேவனுடைய கட்டுப்பாடு இருக்கணும். ரெண்டாவது, சுய விருப்பம். நம்மளுடைய சுய விருப்பம் வந்து அறையப்படணும். கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கு, நான் சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு. ஆண்டவரே உமக்கு என்ன சித்தன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆனால் ரொம்ப வலிக்கும். சுயம் நம்மளை விட்டு விலகணுன்னா, அந்த காரியத்தை இப்போ ஒரு காரியத்தை விட்டு விலகணுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வர முடியாது. நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா, அந்த ஒரு தப்பு பண்ணோன்னா அதை மறைக்க 1000 காரியங்களை நம்ம எடுப்போம். அதை வந்து ஒன்று சொன்னோன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படின்னு போகும். நம்ம சுயத்தை அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஆவியானவன் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம ஓரளவுக்கு எளிதாக ஜெயிக்கலாம். ஆனால் என்ன, நமக்கு அது வந்து வலிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் அதை மாற்ற முடியும். அதுலேருந்து வெளியில் வர, அதாவது மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலையில் நம்மளை இருப்போம். அந்த அபிஷேகத்தின் அடையாளம் நமக்குள்ளே வெளிப்பட்டுச்சுன்னா அதிலிருந்து நம்ம மீண்டு வரலாம். அதற்கப்புறம் 3வது வார்த்தையாக பாவத்தின் மேலே மேற்கொள்ளுதல். பாவத்தை நம்ம மேற்கொள்ளுதல். ரோமர் 6:14 பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். பாவத்தோடு இப்போ என்ன செய்தோம், நம்ம போராடுறோம். கணுக்கால் அளவில் இருக்கும்போது, அதாவது நம்ம நடக்க நிலையில் ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ போராடணுங்கிறது தெரியாது. ஆனால் முழங்கால் அளவுக்கு நம்ம கடந்து வந்து நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை அதிகப்படுத்தும் பொழுது, அதுக்கப்புறம் இடுப்பளவு நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அதிகப்படுத்தும் பொழுது அநேக போராட்டம் வரும். அந்த போராட்டத்தில் நம்ம அந்த பாவத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 4வதாக நம்மளுடைய ஊழிய ஆயத்தம். ஆண்டவர் வந்து சிலருக்கு ஊழிய அர்ப்பணிப்ப, அதாவது அந்த ஒரு விஷனை வச்சுருப்பாங்க. அது நம்மளால் வந்து அறிஞ்சிக்க முடியாது. தேவன் நம்மளுக்கு வந்து ஏற்ற வேலையில் ஏற்படுத்துவார். இங்கேயும் அநேகர் இருக்கீங்க, ஆவியானவர் வந்து யார் உங்களை வந்து ஊழியத்திற்காக ஏற்படுத்தியிருக்காரு என்று தெரியலை. ஆனால் ஏற்ற வேலையில் கர்த்தர் வந்து உங்களை வந்து அந்த வேலையில் வந்து கொண்டு நிறுத்துவார் அப்படிங்கிறத இந்த வேலையில் ஆண்டவர் எனக்கு சொன்னாருன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த ஊழியத்தில் வந்து கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய இடுப்பளவு அபிஷேகம் வலிமை நம்மளுக்கு குறைஞ்ச வேளையில் கர்த்தருடைய வல்லமை வந்து அந்த வலிமையானது நம்மளை என்ன செய்யும், பலப்படுத்தும். ஊழிய அர்ப்பணிப்பு உள்ளவங்களுக்கு ஆண்டவர் இது சொல்கிறாரு. ஆண்டவர் நம்மளை தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கும் முன்னே நம்மளை அறிஞ்சிருக்கிறாரு. அதனால நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அந்த அழைப்பை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவர் எனக்கு தான் இதை பேசுகிறாரா, இங்கே யார் எப்படி நினைக்கிங்கன்னு எனக்கு தெரியலை. யாரோ ஒருவர் நீங்கள் வந்து ஆண்டவர் உண்மையிலே என்னை அழைச்சிருக்காரா, நான் இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கேனா அப்படின்னு யாரோ ஒருத்தங்க இந்த இடத்துல கேள்வி கேட்டு கொண்டுட்டு இருக்கீங்க. கர்த்தர் அழைச்ச அழைப்பில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சோதனை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு 5வது படிநிலையா சோதனை நம்மளுடைய வாழ்வில் அதிகமாகும். ஆண்டவர் அழைச்சது உண்மைதான். அந்த அழைப்பு நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு
சோதனை அதிகமாக வரும். அது என்னன்னா பிசாசுக்கு தெரியும். அந்த அந்த அர்ப்பணிப்பை, அதாவது அந்த அழைப்பை வந்து கெடுக்கிறதுக்கு அநேக உபாய தந்திரங்களை நம்மளுக்கு ஏற்படுத்துவான். நம்ம அதை என்ன செய்யணும்னா கண்டு கொள்ளணும். நம்ம அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார்னா பகுத்தறியக்கூடிய ஞானத்தை நமக்கு தருவார். 1 பேதுரு 4:12 சொல்லப்பட்டிருக்குது, உங்களை சோதிக்கும்படி வரும் அக்கினியை குறித்து ஆச்சரியப்படாதிருங்கள். நம்மளுக்கு சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு சோதனை வரும், அதை நம்ம நினச்சணும். அது இந்த சோதனை வந்திருக்கே அப்படிங்கிறது ஒரு பயமும் இல்லாதபடியும் ஆச்சரியமும் படக்கூடாதுன்னு நமக்கு சொல்லியிருக்காரு. 1 கொரிந்தியர் 10:13 சோதனையை சகிக்கவும் அதுக்குரிய தாங்கிக்கக்கூடிய பலனை தரவும் அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மளை வந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கை நம்மளுக்கு உண்டு பண்ணுவார். எப்படின்னா நம்மளுக்கு திராணிக்கு தகுந்தால தான் ஆண்டவர் நம்மளை சோதிப்பார். பிசாசின் சோதனைகள் அநேக வரும், அதை நமக்கு பகுத்தறிய தெரியணும். இது வந்து பிசாசின் சோதனையா இல்லை கர்த்தர் நமக்கு தரும் சோதனையா? கர்த்தர் கொடுக்கிற சோதனை என்னைக்குமே தீமைக்குரிய காரியமாக இருக்கவே இருக்காது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இடுப்பு அளவில் நிலையில் வருகிற அந்த 3 போராட்டம், இது வந்து அபிஷேகத்தின் நிலையில் உள்ள அடையாளங்கள் நம்ம பார்த்தோம். இப்போது அந்த இடுப்பளவில் நம்ம ஒரு படி மேலே நம்ம போகும் பொழுது எத்தனை போராட்டங்கள் வருது? அது 3 போராட்டங்கள். நம்ம அடுத்து இவ்வளோ தூரம் நம்ம பயணிக்கணுமா? ஏன்னா நமக்குள்ளே அதிக போராட்டம் வரும். அதெல்லாம் மாம்சமாக நம்ம பார்க்கும் பொழுது இது இவ்வளோ தாங்க முடியல, இதுக்கு மேலே நம்ம தாங்கணுமா? முடியவே இல்லை ஆண்டவரே. பல போராட்டம் வரும். வர்ற சமயத்தில் இதுக்கு மேலே முடியாது, நம்ம இதிலேருந்து இதுக்கப்புறமும் இதுக்குள்ளே நம்ம இருக்கணும்னா வேண்டாம், இந்த காரியத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு நம்மளுடைய மாம்சம் சொல்லும், நம்மளை வந்து பின்னாக தள்ளும். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 66ஆம் வசனம், சீசர்கள் கூட என்ன செஞ்சிட்டாங்க? பின்வாங்கி போனதை நம்ம அதில் பார்க்க முடியும். இது வந்து என்ன செய்யுது? நம்ம ஃபஸ்ட்டு முதல் நிலை போராட்டம் இடுப்பளவில். 2வது என்னென்னா நம்மளுடைய தனிமை. யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆவியானவர் நடத்துகிறது ஒன்று, மற்றவங்க நம்மளை பார்க்குற விதம் ஒன்று. ஸோ நம்ம என்ன விதத்தில் எந்த காரியங்கள் நம்ம சொன்னாலும் அவங்க வந்து என்ன செஞ்சுக்கிட மாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒரு காரியம் சொன்னால் பைத்தியக்காரி மாதிரி பேசுதியே, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. சில காரியங்களெல்லாம் நம்மளுக்கு வந்து எதிராக கூட செயல்படுவாங்க. அப்போது நம்ம என்ன செய்வோம்னா தனிமைப்படுத்தப்படுவோம். யாருமே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேக்காங்களே, யாருக்கும் இந்த நிலை புரியலையே அப்படிங்கிற ஒரு காரியம் நம்மளுக்குள்ள உண்டாகும். இதற்கு ஆதாரமாக யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், யோவான் 15:19 அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, உலகம் உங்களை பகைக்கும். இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் எடுத்துக்கிடுதேன். உலகம், நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதே சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இதில் பார்க்குறோம், நாம் உலகத்தாராக இருந்தோம்னா என்ன செய்வாங்க? நம்மளுக்கு சிநேகிதரோ சரி, உறவினரோ சரி, மற்ற நம்ம சுற்றியுள்ள ஜனங்களோ சரி, எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்நேகம் பாராட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு தேவையா நாங்கள் செஞ்சு தரோம், உங்களுக்கு ஒரு காரியத்தில் ஒரு பதிலுக்கு ஒரு காரியத்தில் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும்னா இதுக்கு நான் உங்களுக்கு பதில் தரேன், நான் உங்களை தாங்குறேன், நான் உங்களை அணைச்சி அரவணைச்சி கொண்டு போகிறேன் அப்படின்னு நம்ம உலகத்தோடு உலகமாக இருக்கிற சமயத்தில் நமக்கு இந்த காரியங்களெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஆண்டவரை நம்ம கிட்டே சேர்ந்து அவருக்கு நம்ம அர்ப்பணித்து அவரோட வழியில் நம்ம நடக்கும் பொழுது நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சுருப்பார். அந்த பெரிய அந்த வித்தியாசமானது அவங்களுக்குள்ள என்ன செய்யணும்? எரிச்சலை உண்டு பண்ணும். அதனால் என்ன செய்வாங்க? நம்மளை பகைப்பாங்க. வெளியில் அன்பு காட்டுவாங்க,
ஆனால் இவங்க இப்படி போனவங்க தானே அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் நம்மளுக்கு காணப்படும். மூணாவது என்னென்னா காத்திருத்தல். நம்முடைய காத்திருப்பு எப்படி இருக்கிறங்கிறத நம்ம பார்க்கணும். தேவன் வந்து எல்லா காரியத்திலையும் உடனே நம்மளுடைய காத்திருப்புக்கு, நம்ம ஜெபிக்கிற காரியத்துக்கு பதில் தருவாராங்கிறதுனா எனக்கு எப்படின்னு தெரியலை. சில விஷயங்கள்லாம் ஆண்டவர் வந்து நம்ம இன்றைக்கி எஸ்வே எனக்கு இந்த காரியத்தில் உதவி பண்ணுங்க, இது எனக்கு தேவையாக இருக்குது, இந்த காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னா சில சமயங்களில் ஆண்டவர் வந்து அதை நடத்தி கொடுத்துருவார். சில விஷயங்களில் நம்மளுக்கு தாமதம் ஏற்படும். தாமதம் அது ஏற்பட்டாலும் நம்மளுக்கு சரியான வேலையில், அதாவது நம்ம வந்து பிரசங்கியில் பார்க்குறோம் வந்து கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். நம்ம வந்து நினைப்போம் எனக்கு இந்த காரியம் உடனே நடந்துடணும், அப்பா எனக்கு இதில் வந்து இப்போ எனக்கு ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவோ போராடுவோம். அந்த போராட்டம் வந்து என்ன செய்வோம், எவ்வளோ தூரம் ஆண்டவர்கிட்ட நம்ம போராட முடியுமோ போராடிடுவோம். ஆனால் ஆண்டவர் வந்து இந்த காரியத்தில் நான் உன்னை தாமதப்படுத்தினாதான் இந்த காரியத்தில் நீ நினச்சி பார்த்ததை விட அந்த காரியம் உனக்கு ஜெயமாக மாறும் அப்படிங்கிற ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை வச்சிருப்பார். இது நம்மளுக்கு வருகிற மூணாவது போராட்டம். நம்ம காத்திருப்பு வந்து அதிகமாகும் பொழுது, நீண்ட நாள் காத்திருப்பது வந்து இருதயத்தை இழைக்க பண்ணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம நீண்ட நாள் காத்திருக்கிறது வந்துச்சியும் இழைக்க பண்ணுங்கும் பொழுது ஏன் இவ்வளோ இழைப்பு நமக்கு உண்டாகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு வரும். அடுத்த நிலையா நீண்டத்தக்க அளவு வந்து எசேக்கியா 47:5 நம்ம பார்க்குறோம். இது நம்மளுடைய 4வதுடைய படிநிலை. இதில் நம்மளுக்குடைய அபிஷேகத்தின் அடையாளங்கள் என்னென்னா சுய கட்டுப்பாடு நம்மளை விட்டு முடிஞ்சு போகணும். நம்மளுடைய கால் வந்து தரையில் படக்கூடாது, நம்ம நீந்தணும். நம்மளுடைய திட்டம் நம்மளுடைய பலன் அல்ல, கர்த்தருடைய பலன் நம்மளுக்கு இருக்கணும். கலாத்தியர் 2:20 இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆவியானவருடைய முழு கட்டுப்பாடு நமக்குள்ளே இருக்கணும். மூணாவது ஜீவன் கொடுக்குற ஊழியம் நமக்குள்ளே நீந்திர நிலையில் நம்ம இருக்கும்போது காணப்படணும். நான்காவது அளவில்லாத ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கணும். மறக்க முடியாத சாட்சி நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியாக காணப்படணும். ஏழாவதாக நம்மளுடைய அளவானது வந்து என்ன செய்யணும், கர்த்தரோட இருக்கணும். நாம் அவரிடத்தில் போய் சேருகிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை காணப்படணும். இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ இந்த நிலையில் நாம் எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சோதித்து அறியணும். நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பார்த்துக்கோங்க. கணுக்கால் அளவில் இருக்கிறீங்களா, முழங்கால் அளவில் இருக்கிறீங்களா, இல்லை இடுப்பளவில் இருக்கிறீங்களா, இல்லை நான் நீந்திர நிலையில தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரத்தில் எவ்வளோ கிட்டி சேர முடியுமோ கிட்டி சேருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.